காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் பாஜகவை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தை முடக்குவதாக கூறி பெயர் மாற்றத்தை கண்டித்தும் கூட்டணி கட்சியினர் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய சேர்மன் எஸ்.டி. கருணாநிதி தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ. மனோகரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சியினர், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏற்படுத்த முயற்சி செய்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இரும்புக்கரன் திருப்பரங்குன்றத்தில் இந்த காலத்தினாலே மதக்கலவரங்கள் இல்லாமல் அமைதி பூங்காவன தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தந்தை பெரியாரை பற்றி கொச்சைப்படுத்துவோம், அம்பேத்கரை பற்றி கொச்சை. பட்ஜெட் நிதி எங்கே? பட்ஜெட்டில் நிதி எங்கே? பட்ஜெட்டில் நிதி எங்கே? கல்வி நிதி எங்க போச்சு? கல்வி நிதி எங்க போச்சு? கல்வி நிதி எங்க போச்சு? கல்வி நிதி எங்க போச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? 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 குடிநீர் நிதி எங்கே போச்சு? குடிநீர் நிதி எங்கே போச்சு? கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்ற இந்த பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021 நம்முடைய மாநிலத்துக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி நிதியை கூட முழுமையாக வழங்கப்படுவதில்லை. அதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செஞ்சு பாஜக சார்பில், குறிப்பாக மோடி சார்பில் அவர் தன்னுடைய வாயாலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோங்கிறத ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தாங்க. இப்ப ஏன் அந்த பட்டியலை மறுபடியும் 1-2 பார்க்கணும்னா எதுவுமே நிறைவேறல. அதுல ஒரு சிலதை பற்றி மட்டும் நம்ம சொன்னப்போ அவர் சொன்னது, நாங்க ஆட்சிக்கு வந்தா வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. அவர் ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் முடிஞ்சிருக்குது. அப்படி பார்த்தா 22 கோடி பேருக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிட்சர்லாந்தில் உள்ள இந்திய முதலாளிகள் சேர்த்து உள்ள கருப்பு பணத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னாங்க. இப்போ